இந்த வீடியோவில் பயிற்சி 4.1 மேக்ஸில் வாழ்வியல் கணிதம் இதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதனுடைய பயிற்சி 4.1 இருக்கக்கூடியதை சம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸினுடைய 30% 150 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன? எக்ஸினுடைய 30% அப்படின்னா 30/100 = 150. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 0 அடிச்சிருவீங்களா? சரியா? இல்லை அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். 3 அடித்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ். ஓகேங்களா? 5 டைம்ஸ் 15 இருக்குது. இந்த 10 இங்கே போச்சு அப்படின்னா 500 வரும். எப்படி சால்வ் பண்ணாலும் ஒன்று தான். 500. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? 500. அடுத்து 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே யூனிட்டாக வந்து மாற்றிக்கலாம். 1 hour அப்படிங்கிறது 60 minutes. ஓகேவா? அப்போது அதில் 2 நிமிஷம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. 60ல் 2 நிமிஷம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் இன்ட்டு 100 பண்ணிங்க அப்படின்னா போதும். 60ல் 2 நிமிஷம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. 1 ஹவருக்கான வேல்யூ நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2/60 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 கேன்சல் பண்ணோம்னா 3ன்னு வரும். 10/3ன்னு கிடைக்கும். இது 1/3% எழுதலாம். அப்படி இல்லைனா 3.33% எழுதலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வருமா? அப்புறம் மீதி 1 இருக்கும். புள்ளி வச்சுட்டு திரும்பி 10ன்னு எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு வரும். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். அடுத்து எக்ஸினுடைய x% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸினுடைய x%னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் சதவீதம். எக்ஸ் சதவீதம்னா பை 100ன்னு அர்த்தம். அதுதான் எவ்வளவு? 25. அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும்? x² ஆகும். x² 25 இன்ட்டு 100ன்னு மாறும். இந்த 100 மேலே போச்சுன்னா 100 ஆகுமா? இப்போ எக்ஸ் வேணும் நமக்கு. எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 5க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? சரி, 25க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்குமா? 100க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்குமா? அப்போது எக்ஸோட வேல்யூ 50. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களுடைய சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஒரு பள்ளியில் எத்தனை பேர் இருக்காங்களாமா? 1400 பேர் இருக்காங்க. டோட்டலாக ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 1400 பேர் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் டோட்டல் மாணவர்களோட எண்ணிக்கை. அதில் 420 பேர் மாணவிகள். 420 மாணவிகள் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது இது கேர்ள்ஸ் அப்படின்னா பாய்ஸ் வந்து மீதி ரிமைனிங் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 1400ல் 420 போயிடுச்சு அப்படின்னா 980 வருமா? ஓகேவா? அப்போ 980 பேர் வந்து மாணவர்கள். இப்போ இவங்களுடைய சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தமாக 1480. ஓகேவா? இந்த 1480ல் இது 980 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை வந்து எதால் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். 2ஆல் கேன்சல் பண்ண முடியும்னா 2ஆல் கேன்சல் பண்ணலாம். சரியா? ஓகே. அப்படி அடித்தோம் அப்படின்னா 4 2 8 மீதி 1 9 2 18 7 2 14 4 2 8. சரியா? ஸோ இந்த 49 ஃபர்தராக வந்து எதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். எழுதின வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1480ன்னு எழுதிட்டோம். நமக்கு வந்து 1400 தானே டோட்டலாக இருக்கிறவங்க. ஸோ 1400 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களோட எண்ணிக்கை டோட்டலில் 980 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ 14ஆல் நம்ம வந்து அடிக்க முடியுமானா டைரெக்டாக அடிக்க முடிஞ்சு அடிங்க. இல்லை 2ஆல் அடிச்சுன்னா 7 2 14. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா
4 2 8 மீதி 1 9 2 18ன்னு கிடைக்கும். சரியா? 0. இந்த 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 7 7 49ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 17 கிடைக்கும். அப்போது மாணவர்களுடைய சதவீதம் 70. ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த மாணவர்களோட வேல்யூ இங்கே மைனஸ் பண்ணாமையே 1400ல் இந்த 420 அப்படிங்கிறது பெண்கள், அவங்க எத்தனை சதவீதம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 14 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 3 14 42. ஓகேவா? அப்போ அவங்க வந்து 30%. அப்போ அது தெரிஞ்சால் மொத்தமாக டோட்டலுங்கிறது 100%. அதில் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30% அப்படின்னா பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 70% இருப்பாங்க. இப்படி போட்டுக்கலாம். சரியா? இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒன்று. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். கேள்வி எண் 5. ஸோ இந்த 5வது கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா 0.5252 என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. 0.5252 அப்படிங்கிறது எத்தனை சதவீதத்தில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹண்ட்ரட் இன்ட்டு 100 52.52%. சரியா? ஓகேவா? இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பை 100ன்னு பண்ணுவோமா? 52.52 சதவீதம்னா என்ன? பை 100ன்னு அர்த்தம். அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்? பாயிண்ட்டு இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 5252ன்னு கிடைக்குமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஒரு தசமத்தை வந்து நம்ம சதவீதம் மாற்றும் போது 100ஆல் பெருக்கியிருக்கோம். ஓகேவா? சதவீதமாக மாற்றுறோம் அப்படிங்கும்போது ஓகே. இப்போ இந்த வேல்யூ கிடைக்கும் 52.52%. இப்போது 52.52வை பர்சன்டேஜை எடுக்கணும் அப்படின்னா பை 100 பண்ணுவோமா? ஓகே, அதுதான் மறுபடியும் சேம் வேல்யூவாக கிடைக்க போகுது. அப்போ 52.52%. ஓகேவா? இதே நம்பர் 0.4242 இருக்குது, இதை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டால் 42.42 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா பர்சன்டேஜ்னு கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானது தான், செகண்டில் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இனிப்பு ரொட்டியினுடைய கேக் வந்து ஒரு பாதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. அதுனா பர்சன்டேஜில் சொல்லணும். பாதினா என்ன? 1/2. 1/2னா எவ்வளவு அப்படின்னு சொல்லணும். 1/2னா 50%. ஒரு போட்டியில் அப்பர்னா 10க்கு 7.5 பெற்றாள் அப்படின்னா எவ்வளவு? 75%ன்னு அர்த்தம். சரியா? இது ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா? ஒரு சிலையானது தூய வெள்ளியினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது இங்கே தூய வெள்ளினா எவ்வளோன்னு தெரியணும். தூய வெள்ளினா 100%, 100%. ஓகேவா? அடுத்து இந்த 50 மாணவர்கள், நீங்களே இப்போ ஆன்சர் பண்ணலாமா? 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர் அப்படின்னா 96% விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? 50க்கு 48, அப்போ 100க்கு 96 பேர் வந்திருப்பாங்க. அப்போ 96%. சிம்பிள், அவ்வளோதான். அப்படியே 2ஆல் பண்ணுறோம், அவ்வளோதான். 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். 3ல் 2 பேர். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகே, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் பெருக்க போகிறோம் தானே? அப்போது இதை அடித்தோம் அப்படின்னா 33.33 கிடைக்கும். அப்போது 66.66. ஓகே, அதான் ஆன்சர். 66.6% இல்லை 67%. அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி ஷோ பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணித்தரேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லி கொஞ்சமாக நீங்கள் வந்து படிங்க அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு டாபிக் எடுத்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலும் புதுசாக படிக்கிறவங்க படிச்சிடலாம். கண்டினியூஸாக உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் வந்து கேப்லாம் படிக்கணும்னு கூட இல்லை. 10 மினிட்ஸ் படித்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் தெரியும். அதை வச்சு 10 கொஷின் சால்வ் பண்ண முடியும். அடுத்தடுத்த கிளாஸில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா
கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். பட் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். நல்லா படிக்கிறவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 15 கேள்வி 20 கேள்விகள் வந்து டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கலாம். புக்கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்மலாம் போட்டு பார்த்துட்டோமா, எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாம் ஒன்று கூட விடக்கூடாது. சரியா? அப்படியே இந்த 15 கேள்விகள்னால் 15ஐயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் எல்லாமே சால்வ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அடுத்தடுத்து பேசிக் முடிஞ்சது இல்லையா, அடுத்து போகும்போது ஸ்பீடாக போகலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.